ஆகஸ்ட் 15th எந்த நாள்? நம்ம சேனலை பார்க்குறவங்கள தவிர யாரை கேட்டாலும் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லுவோம். பட் அதே ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம சேனல்ல எல்லாருக்குமே தெரியும் உலகத்தோட த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே ஆஃப் திஸ் இயர். ஏன்னா அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் புட்டினும் ரஷ்யாவும் வந்து உட்காந்து பேச போறாங்க. இந்த பேச்சுவார்த்தை எப்படி போகுதுங்கிறத வச்சு தான் நம்ம திருப்பூர்ல டிஷர்ட் செய்கிற கம்பெனில இருந்து, நம்ம ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்கல இருந்து, டிசிஎஸ், சிடிஎஸ், டெக் மஹிந்திரா பிளா 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 இந்த கம்பெனிலலாம் வேலை பார்க்குறவங்கல இருந்து நிறைய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இந்தியாவில் ஆல்ரெடி நிறைய வேலைகள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இவங்களோட வேலையோட ஃபியூச்சர் எல்லாமே வந்து எங்க அதாவது ரஷ்யாவும் அமெரிக்காவும் உட்கார்ந்து பேசக்கூடிய இந்த ஒரு மீட்டிங்கை நம்பி தான் இருக்குது. அந்த மீட்டிங் இன்னும் 3 நாள்ல நடக்க போகுது. அண்ட் நேத்திக்கு மறுபடியும் ட்ரம்ப் சும்மா இல்லாம இந்தியாவை வம்புக்கு இழுத்துருக்காரு. நிறைய வார்த்தையை விட்டுருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்குது, இந்தியாவை வச்சு நான் எப்படி ரஷ்யாவை பிளாக்மெயில் பண்றேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டே பாக்குற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. நாளுக்கு நாள் வந்து அவர் பேசுறத பார்த்தா ஒரு பிரசிடென்ட் பேசுற மாதிரியே இல்ல. ட்ரம்ப் பேசுறத பார்த்தா இந்த ஃபேக் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு நம்ம போஸ்ட் பண்றதுக்கு யோசிக்கக்கூடிய கமெண்ட் இருக்குல்ல, நல்லா கிரிஞ்சா இருக்கு, இதெல்லாம் போய் பேசணுமான்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக் கமெண்ட்டை வந்து ஒருத்தன் தைரியமா வந்து பிரசிடென்ட் ஆயிட்டு பேசினா எப்படி இருக்கும்? ட்ரம்ப் பேசுறது நாளுக்கு நாள் அப்படிதான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. வேர்ல்டே வந்து அப்படியே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி சில சம்பவம்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காரு. நான் உள்ள போவேன், 2 நிமிஷம் தான், எவனும் செட் ஆகலைன்னா நான் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துருவேன். அண்ட் ட்ரம்ப் சொன்னா செய்யறாள் வேற, இதெல்லாம் உண்மையிலேயே அவர் பண்ணுவார், எல்லாரும் பேசுவாங்கன்னு தெரிஞ்சுட்டா என்ன வேணாலும் பண்ணுவார். ஸோ என்னென்ன அதெல்லாம் பேசியிருக்காரு, இந்தியாவை எதுக்கு மறுபடியும் வம்புக்கு இழுத்துருக்காரு, நம்ம ஊரில் இருக்கிற மக்களோட ஃபியூச்சர் வந்து இந்த மீட்டிங்கை நம்பி எப்படி இருக்குது, எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக உங்ககிட்ட நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் ஏ ஆல்வேஸ் சே, இந்த மாதிரி இந்த விஷயமே ஆகஸ்ட் 15ஆம் தேதியே என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. அப்போ நான் தான் அல்கோரிதம் கரெக்டாக உங்ககிட்ட வீடியோவை யூடியூப் வந்து சேர்த்துரும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேர்ந்துட்டீங்களா? இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம், ட்ரம்ப் வந்து நேத்திக்கு என்ன பேசியிருக்காரு? நேத்திக்கு வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? ட்ரம்ப்போட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து டெய்லி இன்னைக்கு வந்து தலைமை வந்து என்ன காமெடி பண்ணி வச்சிருக்காரு, இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கண்டென்ட் கொடுக்குறாருங்கிறத பார்க்கறது வந்து ஒரு கல்ச்சராகவே மாற்றிட்டு இருக்காரு. இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவை வந்து வச்சு நான் எப்படி ரஷ்யா வச்சேன் பார்த்தீங்களா, ரஷ்யாவோட எக்கானமி வந்து ஒரு உடஞ்சு போன எக்கானமி. ரஷ்யா வந்து உலகத்திலே மிகப்பெரிய கண்ட்ரி. ஓகேவா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகத்திலே மிகப்பெரிய கண்ட்ரி. உலகத்தில் இந்தியாவையும் சைனாவையும் தவிர அத்தனை பேரும் ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டாக இப்போ நின்றுட்டு இருக்காங்க. உலகத்திலே பவர்ஃபுல் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், இட்டாலி, ஸ்பெயின்னு ஒரு இடம் பாக்கி விடாம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணக்கார நாடுகளும் ரஷ்யாங்கிற ஒரு நாட்டுக்கு எதிராக நின்றுட்டு இருக்காங்க. அந்த நாட்டை அவங்களால இன்னமும் தட்டி கீழே விழுக வைக்க முடியல. கரெக்டா? அவங்க இவ்வளோதான் மல்லு கட்டுனாலும் யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு ஆள் இங்க வந்து ஒரு 50-60 ஆட்கள் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க, போட்டு அடின்னு ரஷ்யாவை அடிச்சு உங்க கூட பிசினஸ் பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், உனக்கு கீழே விழுக வைக்கிறேன் பாரு, அதுன்னு சொல்லிட்டே இருந்தாலும் ரஷ்யாவை விழ வைக்கவே முடியல. காரணம், அதுக்கு பின்னாடி 2 மிகப்பெரிய ராட்சச நாடுகள் இருக்குது. ஒன்னு சைனா, இன்னொன்னு இந்தியா. என்னாலும் ரஷ்யாவை நாங்க பிடிச்சுக்கிறோம், அந்த ஆயில பிசினஸ் பண்ணிட்டே இருக்கோம் நாங்க. இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அந்த பிசினஸ் வந்து அவங்களுக்கு போயிட்டு இருக்கிறது தான் ஒரே ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஸ்டாண்டிங் பெடஸ்டல். அது மேலதான் ரஷ்யா நின்றுட்டு இருக்காங்க. நம்ம இத்தனை பேர் 50-60 பேர் ஆப்போசிட்ல நின்று ரஷ்யாவை அடிச்சாலும் எப்படி ரஷ்யா இன்னும் உயிர் வாழ்றாங்க, எப்படி ரஷ்யானால இந்த போரை இன்னும் நடத்த முடியுது, எப்படி அவங்களால முன்னேறி செல்ல முடியுது? அதுக்கு காரணம் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 2 ராட்சச நாடுகளான இந்தியா அண்ட் சைனா. அந்த ராட்சச நாடுகள் என்ன சொன்னா, சைஸ், பாப்புலேஷன், இங்க நாடோட சைஸா இருக்கட்டும், பாப்புலேஷன் இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம தான் 2 பேர் தான் இருக்கிறதுலே டாப். நம்ம 2 பேருக்கு பெருசா செட் ஆகல. அதுதான் பல வருஷமா அமெரிக்காவும் சந்தோஷமா இருக்காங்க. சேர்ந்துட்டாங்கன்னா இந்தியாவும் சைனாவும் சேர்ந்தா உலகமே காலி தான். அந்த அளவுக்கு வந்து நம்ம டாமினேட் பண்ணிட முடியும். பட் எனிவே, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 2 பேர் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. என்னோட ராஜதந்திரம் என்ன தெரியுமா? நான் வந்து இந்தியா மேல டாக்ஸ் ஏத்துனேன், 50% வந்து நான் ரஷ்யன் ஆயில நீ வாங்க டாக்ஸ் ஏத்துறேன்னு நான் சொன்ன உடனே தான் இந்தியா, ரஷ்யாவுக்கு 2 பிரச்சனை. ஒன்னு, இந்தியா வந்து ரஷ்யாக்காக நின்ன ஒரு நாடு. இந்தியா வந்து ரஷ்யாக்காக நிற்குது. ரஷ்யாவை எல்லாருமே கழட்டி விட்டு போறப்போ இந்தியா வந்து சைனா மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரிலாம் ஒன்றும் கிடையாது. லைக் ஈவன் ரூட்ஸா நீங்க பாத்தீங்கன்னா கூட இந்தியா வந்து ஒரு சோஷியலிஸ்ட் கண்ட்ரி. இருந்தாலும் ரஷ்யா கூட நிற்கிறோம். ஏன்? ஃப்ரெண்ட்ஷிப். ரெண்டாவது, நம்மளுக்கு நல்ல பிசினஸ் டீல். இந்த 2 விஷயத்துக்கு அந்த பிசினஸ் டீல் கூட வந்து நம்ம தாண்டி வந்துட முடியும். கரெக்டா? பிசினஸ் டீல் வந்து நம்ம ஒருத்தங்க கிட்ட நெகோஷியேட் பண்ணி இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட் எடுத்து போயிடலாம். ஆனா அதையும் மீறி நம்ம ஏன் வந்து ரஷ்யா கூட நின்னோம்? நிறைய கண்ட்ரிஸ் டிஸ்கவுண்டட்ல வந்து நிறைய பிரச்சனைக்குரிய கண்ட்ரிஸ்லாம் ஆயில் கொடுத்தாங்களே, அப்போலாம் வாங்காம நம்ம ஏன் ரஷ்யா கூட நின்னோம்? ஏன்னா ரஷ்யா நம்ம கூட நின்று இருக்காங்க. அமெரிக்கா நம்மளை எதிர்த்த காலகட்டத்திலேயே இந்த 1990
1900ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நம்மளை எதிர்த்து நம்மளை வந்து கீழே தள்ளி விடணும், நம்மளை வந்து வளரவே விடக்கூடாதுன்னு நினைச்ச காலகட்டத்தில் கூட ரஷ்யா நம்ம கூட இருந்திருக்காங்க. இட்ஸ் அ ஹிஸ்டரி, இட்ஸ் அ டைம் டெஸ்டட் ஃப்ரெண்ட்ஷிப். அதை தான் வந்து இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸே சொல்றாங்க. இது பல வருடங்களாக சோதிக்கப்பட்ட ஒரு நட்பு. அப்புறம் அந்த ஒரு நட்பு இருக்கிறதால தான் நம்ம ரஷ்யா கூட நிற்கிறோம். ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து ராஜதந்திரம் இங்க 2 பேருக்குள்ள நம்ம வந்து அந்த நண்பனை கட் பண்ணி விடணும். அதனால நான் என்ன பண்றேன், நான் இந்தியா மேல டாக்ஸ் ஏத்துறேன். 50% ஏத்தின உடனே இன்னைக்கு நீங்க பெட்ரோல், டீசல் நம்ம போய் டைரக்டா போடுறதுல இருந்து நம்ம வாங்குற தக்காளி, வெங்காயம், பெட்ரோல், காரு, பைக்கு, நீங்க போயிட்டு வர ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே, பஸ் ஃபீஸ் எல்லாமே வந்து எங்க வந்து டிபெண்டன்ட்டா நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலையில வந்து நிக்கும். பெட்ரோல் விலை ஏறுச்சுன்னா உங்க வீட்டுக்கு நீங்க போயிட்டு வரக்கூடிய ஸ்கூல் பஸ் ஃபீஸ் அதிகமாகும் தெரியுமா? ஏன்னா அப்படிதான் கனெக்ட் ஆகும். கரெக்டா? அப்படி தக்காளி வெங்காயம், வீட்டுக்கு வர தக்காளி வெங்காயம் விலை அதிகமாகும். நம்ம வாங்கக்கூடிய பிஸ்கட், சிப்ஸ் எல்லாத்தோட விலையும் அதிகமாகும். அப்போ அவ்வளோ முக்கியமான ஒரு ஆயில நம்மளுக்கு ரஷ்யா கம்மியான விலைக்கு தந்தாங்களே, டாக்ஸ் ஏத்துறா. இந்தியாவோட பொருட்கள் மேலாம் அமெரிக்காவில் வந்து விற்கிறதுக்கு டாக்ஸ் ஏத்துறான்னா இந்தியா என்ன பண்ணுது? இப்போ இந்தியா வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வாய்ப்பு இருக்குது, வேற எப்படி இந்த பிசினஸ் எல்லாம் காப்பாத்துறதுன்னு யோசிச்சாலும் அட் த சேம் டைம் இந்தியா வந்து இஸ் ஸ்டாரிங் அட் 50 to 60% ரிடக்ஷன் இன் பிசினஸ். ஜிடிபியாவே நம்ம கம்மியாகுங்கிறாங்க. இந்த வருஷம் வந்து ட்ரம்ப் போட்ட டாக்ஸ் வந்து எஃபெக்ட் ஆக நம்ம நாடோட மொத்த பொருளாதாரமே வந்து சுருங்க போகுது. ஒரு 0.5% நம்ம எதிர்பார்த்ததை விட, நம்மளோட எக்ஸ்பெக்டட் growth விட கம்மியாக போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பொருளாதாரம் நம்ம எதிர்பார்க்கறதை விட ஒரு சுருங்கின ஒரு growth தான் நம்மளுக்கு கிடைக்கிறோங்கிற அளவுக்கு வந்து இந்த ட்ரம்போட டாரிஃப் வந்து நம்ம மேலே விழும் அப்படிங்கிறத வச்சு ட்ரம்ப் இந்தியா என்ன பண்ணுது, ஒரு ஸ்டெப் பேக் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ஒரு ஃபியூ வீடியோஸ்ல பேசின மாதிரி இந்தியா வந்து ஓகே அமெரிக்காவையும் ஹாப்பி பண்ற மாதிரி நம்ம என்னென்ன டீல் கொடுக்க முடியுங்கிற பேச்சுவார்த்தையும் நடக்குது. ரஷ்யா கிட்டேருந்து வாங்குற ஆயில வந்து நம்மளோட அஃபீஷியல் கவர்மெண்ட் கம்பெனிஸ் லைக் இந்த இந்தியன் ஆயில், ஹிந்துஸ்தான்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டாங்க. நான் வாங்கிட்டு இருக்கிறதே வந்து இந்த ரிலையன்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க, அம்பானி தான் வாங்கிட்டு இருக்காரு. அதுதான் இந்தியா இப்போ பண்ணிட்டு இருக்குது. மேஜராக நீங்கள் பார்த்தீங்கன்னா நைரா அப்புறம் அம்பானி 2 பேர் தான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா வந்து லைட்டாக பேக் அடிக்குது. ஏன்னா நம்மளுக்கு ரஷ்யா முக்கியம் தான். ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற மக்களோட வேலை, திருப்பூரில் இருக்கிறவங்க வந்து டிஷர்ட் பிரிண்ட் பண்ணி யோசிச்சு பாருங்களேன், பீகார்லேருந்து கிளம்பி வந்து தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு டிஷர்ட் தொழில் போய் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வந்து வேலை பார்க்குற ஒரு பையன், அப்படி சேர்த்து வைக்கிற காசை வந்து பீகாருக்கு திருப்பி அனுப்பிச்சு வாழ வைக்கக்கூடிய இந்த பையனை வந்து யார் பழி வாங்குறா? ட்ரம்ப். ஏன் ரஷ்யாவை சாக கீழே தள்ளிவிட முடியலன்னு யோசிச்சு பாருங்க. இன்டர்நேஷனல் நெட்வொர்க் எவ்வளோ பெருசாக பாலிடிக்ஸ் விளையாடுதுன்னு. இப்போ இந்தியா என்ன பண்ணும்? இந்தியா நம்மளுக்கு ரஷ்யா தேவை தான், எல்லாம் சரி. ஆனால் நம்ம நாட்டு மக்களுக்கு அப்புறம் தானே ரஷ்யா. இப்போ நம்ம நாட்டு மக்களே இவ்வளோ கஷ்டப்பட ஆரம்பிக்கிறப்போ தெரியுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த வால்மார்ட், அமேசான்லாம் நம்மளுக்கு கொடுக்குற டீலை வந்து கட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி கட் பண்ணிட்டுருக்காங்க, கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊரில் இருக்கிற ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸோட டீலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறாங்க, கேன்சல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுக்கு இது பாதிப்பு தான். ட்ரம்ப் அது மட்டும் இல்லை, நான் இன்னமும் போவேன்னு இதுக்கு முன்னாடியே மிரட்டியிருக்காரு. செகண்டரி டாரிஃப் போடுவேன். நீ அமெரிக்கா கிட்ட இல்லை, டிஷர்ட்டை அமெரிக்கா கிட்ட விற்க முடியலங்கிறதே உங்களுக்கு ஒரு லாஸ். அமெரிக்கா கிட்ட இல்லை, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரிலையும் விற்க முடியாது அப்படிங்கிறது கூட நான் போவேன். செகண்டரி டாரிஃப் போவேன் அப்படிங்கிறார். அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இங்கே மட்டும் கிடையாது. இது ஆல்ரெடி அவர் பேசியிருக்காரு. அமெரிக்கா கிட்ட மட்டும் இல்லை, நீ இப்போ என்ன நினைக்கிற, அமெரிக்காவில் விற்கலன்னா என்ன, நான் ஜெர்மனியில் வித்துட்டு போகிறேன், இங்கே டிஷர்ட் செஞ்சு நான் பூமாவை வந்து சைனாவில் விற்கிறேன், இல்லை வந்து நான் வந்து இங்கே போய் ஃப்ரான்ஸில் விற்கிறேன், யுனைடெட் கிங்டமில் விற்கிறேன், வேறு ஏதாவது நாட்டில் வித்துட்டு போகிறேன், என் அமெரிக்காவில் தான் விற்கணுமா, ஏன்னா கொஞ்சம் காசு கம்மியாக வருமா, பரவாயில்லன்னு யோசிக்கிறேன். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அந்த நாட்டிலையும் விற்க விடக்கூடாதுன்னு சொல்லி டாக்ஸ் போடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸில் அவங்க நாடுல அந்த யூரோப்பில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்போ அவங்ககிட்டே நீ விற்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மேலே அப்புறம் டாக்ஸ் போடுவேன். உங்ககிட்டேருந்து வாங்கினா அவங்களுக்கு டாக்ஸ் ஏறுங்கிறதுனால அப்போ அவங்களும் வரமாட்டாங்க, உங்க மொத்த பொருளாதாரத்தை நான் உடக்கி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இந்தியாவை மிரட்டுறதுனால ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா ரஷ்யா வலிக்கு வருது. ஏன்னா ரஷ்யா வந்து எண்ணெயை கொடுக்கறது மட்டும் இல்லை, ரஷ்யாவுக்கும் தெரியும் இந்தியா வந்து தன் நலத்தை தாண்டி கூட வந்து சம்டைம்ஸ் ரஷ்யா கூட நின்று இருக்குது. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அடிக்கிறத வச்சு நாங்கள் வர வச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா பெருமையா ட்ரம்ப் வந்து நேற்றுக்கு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. இது வந்து ராஜதந்திரமாக பார்க்குறவங்களுக்கு ராஜதந்திரம், இது வந்து ஒரு தப்பான சண்டையாக பார்க்குறவங்களுக்கு தப்பான சண்டை. என்னானாலும் ட்ரம்ப் சொன்னதை செஞ்சுட்டாரு பார்த்தியா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ரம்ப் அறிவாளி. இவ்வளோ கேவலமாக ஒருத்தனை பிளாக்மெயில் பண்ணி தோக்கடிக்க பார்க்குறாங்களே, இதெல்லாம் ஒரு நியாயமா அப்படின்னு வந்து கட்டப்பா வேலை பார்க்குறதெல்லாம் நியாயமா அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஒப்பீனியன். அது என்ன நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் எனிவே ட்ரம்ப் வந்து இதெல்லாம் சொல்கிறாருல, எதுக்கு இவ்வளோ சொல்கிறாரு? பிளாக்மெயில் பண்ணி என்ன பண்ணிட்டாரு? பிளாக்மெயில் பண்ணி சுற்றி இருக்கிறவனையும் உன்னை கட் பண்ணி விட்டுருவேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லி ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா ரஷ்யாவை பேச்சுவார்த்தைக்கு உட்கார வைக்கிறாரு. ரஷ்யா 3 வருஷமாக உக்ரைனுக்குள்ளே போரை நடத்திக்கிட்டே இருக்காங்க, நிறுத்தவே முடியல. இப்போ இந்தியாவை வந்து பிளாக்மெயிலில் வந்து ரஷ்யா வந்து பேச்சுக்கு உட்காந்துருச்சு பாரு அப்படிங்கிறது தான் வந்து ட்ரம்ப்போட ஒரே ஸ்டாண்டு. இப்போ அந்த பேச்சுவார்த்தை எங்கே நடக்குது? அலாஸ்காவில். அது வந்து அமெரிக்காவுக்கும்
மேலே மெயின்லேண்ட் அமெரிக்காவுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கனடா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி, அது வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு க்ளோசஸ்ட் பாயிண்ட் அலாஸ்கா தான். அந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்கிற க்ளோசஸ்ட் பாயிண்ட் இது ராமேஸ்வரம் சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க ஊரில் அலாஸ்கா வச்சுக்கோங்களேன். அலாஸ்கா வந்து ரஷ்யாவோட இருக்கக்கூடிய க்ளோசஸ்ட் பாயிண்ட், ஓகேவா? அந்த அலாஸ்கா பகுதியில் ரஷ்யாவுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸே வந்து 88 கிலோமீட்டர்ஸ் தான். புட்டின் வந்து ட்ரம்ப்பை அந்த அலாஸ்கா பகுதியில் வந்து மீட் பண்ணுறதுக்கு ஒத்துக்க இருக்காரு. இந்த மீட்டிங்கில் வந்து ட்ரம்ப் சொல்கிறார், நான் உள்ளே வந்தோடனே எனக்கு 2 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு ப்ரொடக்டிவான மீட்டிங்காக இல்லையான்னு. புட்டின் வந்து வந்ததுலேருந்து இந்த போரை நிறுத்தி வைக்கிறதா என்னோட ஒரே கோல். அதுக்கு வந்து புட்டின் பேசலைன்னா நான் 2 நிமிஷத்தில் மீட்டிங்கை விட்டு கிளம்பி வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ட்ரம்ப் இதெல்லாம் பண்ணால் தான். லிட்டரலாக உக்ரைன் பிரசிடென்ட் உட்காந்துட்டு இருக்கப்ப அவர் அங்கேயே உட்காந்து திட்டிருக்காரு. லிட்டரலாக உங்களுக்கு இந்த விஷுவல் ஞாபகம் இருக்கும், நம்ம மறந்துலாம் போயிருக்க மாட்டோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ட்ரம்ப் இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே உக்ரைன் பிரசிடென்ட் இருக்காரு, 2 பேரும் பிரஸ் மீட்டில் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப வருஷம்லாம் இல்லை, ஒரு 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 7 மாதம் இப்போ தானே வந்தார் இவர், ஒரு 3-4 மாதம் இருக்கும் இப்படி உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ ட்ரம்ப் வந்து புட்டின் உட்காந்துட்டு இருக்கப்போ ட்ரம்ப் வந்து எனக்கு இது சரியில்லைப்பா அப்படின்னு எந்திரிச்சு போக ஆரம்பிச்சாருன்னா, புட்டின் வந்து ஆனால் செலன்ஸ்கி கிடையாது, லைக் ரஷ்யா வந்து உக்ரைன் கிடையாது. ரஷ்யா ஆல்ரெடி அவங்க அதுக்கு மேல ஒரு பெரிய ஈகோ பிடிச்ச ஆட்கள். பதிலுக்கு வந்து இந்த பாஸ் என்கிற பாஸ்கரன்ல தளபதி பஞ்சாயத்து அந்த மாதிரி ட்ரம்ப் வந்து இங்க ஒரு பெரிய ஜித்துனா, இந்த சைடு புட்டினும் பெரிய ஜித்து தான். அப்போ அந்த மீட்டிங்ல வந்து 2 நிமிஷத்துல நான் எந்திரிச்சு வந்துருவேன், நான் வந்து தூக்கி போட்டு வந்துருவேன், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும். இதெல்லாம் வந்து ட்ரம்ப் நேற்றுக்கு பேசியிருக்காரு. இந்தியாவை எப்படி உட்கார வச்சிட்டேன் பாத்தியாங்கிறதுக்கு அடுத்து, இந்தியாவை வச்சு ரஷ்யா உட்கார வச்சிட்டேன் பாத்தியாங்கிறதுக்கு அடுத்து இதையும் பேசியிருக்காரு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இந்தியாவும் பார்த்துட்டு இருக்குது, ரஷ்யாவும் பார்த்துட்டு இருக்குது, உலகமே பார்த்துட்டு இருக்குது. எனக்கு என்னமோ இப்படி பேசுகிற போகிற போக்கில் ஒரு நாள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ட்ரம்ப்பை கும்ப போகிறாங்கன்னு எனக்கு தோணிட்டு இருக்குது. எனிவே, ட்ரம்ப் இதெல்லாம் சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யாவோட எக்கானமியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மோசமான ஒரு எக்கானமியாக இருக்குது, அதை ரீபில்டு பண்ணுறதை தான் ரஷ்யா ஃபோக்கஸ் பண்ணும், இந்த சும்மா மறுபடியும் உக்ரைனுக்குள்ளே வர்ற வேலையெல்லாம் வந்து அவங்க நாட்டுக்கே நல்லதில்லை அப்படின்னு பேசுகிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யா வந்து இப்போ நம்மளுக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்கும், ஒரு பெரிய நாடு ரஷ்யா மாதிரி ஒரு மிகப்பெரிய நாடு, அது ஏன் உக்ரைனுக்குள்ளே இத்தனை வருஷமாக உள்ளே போய்கிட்டே இருக்குது? அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, நைட்டு உள்ளே போய் காலையில் மொத்த உக்ரைனையும் பிடிச்சிருவாங்கன்னு பேசினாங்க. ஆனால் 3 வருஷமாக உள்ளே போயிட்டே இருக்காங்க, 1000 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் பிடிக்க முடியல. ஏன் அப்படிங்கிறதுக்கு ட்ரம்ப் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சைட்டை கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போர் ஆரம்பிச்சப்போ மெயின் ரோடு இருக்குது, ரஷ்யாவிலேருந்து டைரெக்டாக கீவுக்கு, அவங்க கேபிட்டல் உக்ரைனோட கேபிட்டலுக்கு போகிறதுக்கு மெயின் ரோடு இருக்குது. அந்த மெயின் ரோடு வழியாக எல்லா டேங்க்கும் போயிருந்தா 4 மணி நேரத்தில் மொத்த உக்ரைனை வந்து ரஷ்யா பிடிச்சிருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இப்படி ரோட்ல தான் வருவோம்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும், ரோட்ல தான் வருவாங்கன்னு, ஏன்னா டேங்க் எல்லாம் வேகமாக வரணும். அப்போ நம்ம வந்து ரோட்ல வந்து நேராக வந்து பிடிக்கக்கூடாது, நம்ம சூட்சமமாக என்ன பண்ணலாம்னால் புதற்குள்ளே இறங்கிடுவோம். அப்போ அந்த இடத்துல நம்மளை எதிர்த்து தாக்குறதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எந்த சைட்லேருந்து வருவோம் எதுவும் கிடையாது, ரோட்டில் வரல, கரெக்டாக எதிர்பார்க்காத இடத்துல வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதற்குள்ளே ரஷ்யன் டேங்க் எல்லாம் இறங்கி இருக்குது. அண்ட் அது இறங்கின டைம் வந்து ராஸ்புட்டிட்ஸா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிலவரம் வந்து உக்ரைனில் ஏற்பட்டிருக்குது. அது என்னன்னாலும் அவங்க மண்ணு வந்து பனியும் மண்ணும் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி வந்து அது மிக்ஸ் ஆன நேரத்தில் இந்த டேங்க் உள்ளே இறங்கினது வந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்ததுக்கப்புறம் சில கிராமங்கள் கிட்ட உள்ளே வர்றப்போ ஏகப்பட்ட டேங்க் அந்த மண்ணில் போய் மாட்டியிருக்குது. ரஷ்யன் டேங்க்ஸ் உள்ளுக்குள்ள மாட்டிக்கிச்சு. இப்போ இதனால ரஷ்யன் டேங்கை வந்து வேற வழியே இல்லை, அவங்க அந்த விட்டுட்டு தான் வரணும். ஏன்னா ஆப்போசிட் இப்போ மாட்டிக்கிட்ட நேரத்தில் போரில் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு கால் மாட்டிக்கிட்டுன்னா வேகமாக அடிச்சிருவாங்க, இல்லை பார்த்து இங்கே தான் மூவ் ஆகலை, ஒழிஞ்சு போனோம்ல. ஸோ வெளியே டேங்க் எல்லாம் மாட்டிக்கிச்சு. அதுலேயே வந்து நூற்றுக்கணக்கான ரஷ்யன் டேங்க்ஸ் வந்து வேஸ்ட் ஆகி அந்த போர் வந்து அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரம்ப் இதை சொல்றாரு. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஏதோ ஒரு ஜெனரல் அந்த டெசிஷன் எடுக்கணும், இப்படி போகலான்னு. அந்த வந்து புட்டின் இப்போ வச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஊர்லேயே இந்த மாதிரி சில சரியான டெசிஷன் மேக்கர்ஸ் இல்லாமல் இருக்கிறதா அவங்க நாட்டிலே பெரிய பிரச்சனை. நான் சொல்கிறேன், புட்டினுக்கு அட்வைஸ், உன் நாட்டை போய் பில்டு பண்ணு, பக்கத்து நாட்டு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணது போதும் அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயம் அவர் பேசியிருக்காருல. இன்னைக்கு மாரல் ஆஃப் த ஸ்டோரி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆகஸ்ட் 15 நான் உட்கார வச்சிட்டேன் பார்த்தியா, ஜோ பைடன்னால முடிஞ்சா, இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு மிகப்பெரிய அஃபீஷியல்னாலையாவது முடிஞ்சா, உலகத்தில் எந்த நாட்டுலையாவது எந்த நாட்டோட பிரசிடென்ட்னாலையாவது இங்கே ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ளே வர்றதை வந்து நிறுத்தி வைக்க முடிஞ்சா, ஆனால் நான் பேச்சுவார்த்தைக்கே கூப்பிட்டு உட்கார வச்சிட்டேன் பார்த்தியா, அப்போ நான் எவ்வளோ பெரிய ஒரு ஆள். அப்புறம் இன்னொன்று வேறு சொல்கிறாரு, நான் வந்து ரஷ்யாவுக்குள்ளவும் போக, ஏன்னா சொன்னேன் 88 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ், நான் ரஷ்யாவுக்குள்ளேயும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு. நான் ரஷ்யாவுக்கு போகிறேன்லாம் சொல்லியிருக்காரு. இது வந்து அலாஸ்காவை ரஷ்யான்னு தப்பாக நினச்சிட்டாரா? அவர் அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் அலாஸ்கா வந்து ரஷ்யாவாக இருந்திருக்குது. தப்பாக நினச்சிட்டாரா இல்லை உண்மையிலே வந்து ரஷ்யாவுக்குள்ளே வந்து ஒரு போகிறத பற்றி பேசுகிறாரான்னு தெரியல. அப்படி போனார்னால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் ரஷ்யாவுக்குள்ளே கால் வைக்கிறதே இப்போ தான் இருக்கும். அவ்வளோ நாள் ஆச்சு நம்ம கால் வைக்கிறதே நிறுத்தியாச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுவுமே ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயமா இருக்கும். என்ன நடக்கும்னு தெரியல. பட் இவ்வளோ ட்ரம்ப் கஷ்டப்பட்டு நான் எவ்வளோ பண்ணுறேன் பார்த்தியா, நான் எல்லாரையும் அமைதியாக்கிட்டேன் பார்த்தியா, நான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறது கேட்குறாங்க பார்த்தியான்னு பேசுறதுக்கான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஜெயிக்கணும்னாவோ இல்லை வந்து ரஷ்யன் ஆயில் வாங்குறதை இந்தியா நிறுத்தணுனோ, இல்லை சைனா நிறுத்தணுனோ, இல்லை வந்து இந்த உலகத்தில் வந்து அமைதி திரும்பணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ட்ரம்ப்புக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் வேணும். அதுக்காக வேர்ல்டு ஃபுல்லாக பிஆர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நோபல் ப்ரைஸை மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க,
தலைவன் பைத்தியம் பிடிச்சி சுத்த போறாரு. பட் ஆல் ஜோக்ஸ் அசைட், நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஆகஸ்ட் 15 நடக்கக்கூடிய இந்த டிஸ்கஷனில் உக்ரைன் அமெரிக்கா ஒரே டீம், புட்டின் ஆப்போசிட் டீம். புட்டின் சைனா அதெல்லாம் ஒரு ஆப்போசிட் டீம்னு சொல்லலாம். இதில் வந்து டீம் ரஷ்யா ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த கான்வர்சேஷன் பேச்சுவார்த்தை தான் உட்காடுறாங்க. இதில் அவுட்கம் வந்து டீம் ரஷ்யா வந்து ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம ட்ரம்ப்பை நம்ப முடியாது. ட்ரம்ப் திடீர்னு பல்ட்டி அடிச்சுன்னு எனக்கு ரஷ்யா சொல்கிறது கரெக்டுன்றவாரு. ஸோ அதனால் கேட்குறேன், அமெரிக்காவே அதுக்கு ஒத்துக்காது, ஆனால் ட்ரம்ப் ஒத்துப்பார். அப்படியே பல்ட்டி அடிப்பார், இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே ஜம்ப் ஆவார் வடிவேலு மாதிரி. ஸோ அதனால் கேட்குறேன், ஆகஸ்ட் 15 கான்வர்சேஷனில் வந்து புட்டின் ரஷ்யா டீம் ரஷ்யா வந்து பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆர் டீம் உக்ரைனுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. மதன் கௌரி signing off here. Love you all. Take care. Bye. Cheers MGs.